அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் சரணம். குருவே வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ லலிதாம்பிகை தாயே துணை. ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பகுதியில் நம்ம ஒரு தலைப்பை சிந்திக்க இருக்கிறோம். யோகம் தரும் பாதகாதிபதி அப்படின்ற தலைப்பில் ஒரு ஜோதிட கருத்தை பார்க்கலாம். பொதுவாக பாதகாதிபதி அப்படி சொன்னாலே அந்த கிரகம் நமக்கு பாதகத்தை செய்யும் அப்படின்ற தன்மை இருக்கிறது. ஆனால் அந்த பாதகாதிபதி எப்படி இருந்தால் யோகமாக மாறும் அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ராசி மண்டலத்தை சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஜோதிட ஞானிகள் பிரிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பாதகாதிபதி ஒவ்வொரு லக்னத்திற்கும் வெவ்வேறுவராக வருகிறார்கள். அந்த பாதகாதிபதி எப்படி இருந்தால் நன்மை செய்வார் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் முதல்ல அதை அனுபவிக்கக்கூடிய லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி பலமாக இருந்தால் தான் எந்த யோகமாக இருந்தாலும் அந்த யோகம் ஜாதகர் அனுபவிக்க முடியும். அதே சமயத்தில் எந்த யோகம் ஜாதகத்தில் இருந்தாலும் அதற்குண்டான தசாபுத்திகள் நடைமுறைக்கு வர வேண்டும். அப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த தலைப்பை பார்ப்போம். பொதுவாக சரம் அப்படின்றது என்னென்ன ராசிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது மேசம், கடகம், துலாம், மகரம் ஆகிய 4 சர ராசிகள். ஸ்திர ராசிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த 4 ராசிகளும் ஸ்திர ராசிகள். உபயம் அப்படின்றது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த சர லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, உபய லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த பாதகாதிபதிகள் என்ன அமைப்பில் இருந்தால் யோகத்தை செய்வாங்க அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த சரம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சர லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. உதாரணமாக ஒரு சர லக்னத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடகம் அப்படின்றது ஒரு சர லக்னம். இதுக்கு 11ஆம் அதிபதி அப்படின்ற சுக்கிரன் கடக லக்னத்துடைய பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோட தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா தான் செய்ய வேண்டிய பாதகத்தை குறைத்து கொள்வார். அதே நேரத்தில் தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்றால் யோகமாக மாறும். அதாவது சரலக்னத்திற்கு 11ஆம் அதிபதியுடன் 9ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்று அவங்களுடைய தசா காலம் நடைமுறைக்கு வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு யோகா அமைப்பை கொடுக்கும். கடகலக்னத்திற்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதி குரு, 2ஆம் அதிபதி சூரியன் இவர்கள் தொடர்பு பெற்று தசாபுத்தி நடைமுறைக்கு வரணும். அடுத்து ஸ்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பம் ஒரு ஸ்திர ராசி. அதற்கு பாதகாதிபதி 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். அந்த சுக்கிரனோட தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி தொடர்பு பெற்றால் தன்னுடைய பாதகத்தை குறைச்சிக்குவார். அதே சமயத்தில் பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் தொடர்பில் வந்துட்டா அப்படி வந்து அவங்களுக்கு இந்த சுக்கிர திசையோ குரு திசையோ புதன் திசையோ நடப்பில் வந்தால் அதுவும் அவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரும். ஸ்திர லக்னத்திற்கு பாதகாதிபதியுடன் தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் இணைந்தால் இந்த யோக பலனை நம்ம சொல்லலாம். அடுத்ததாக உபய லக்னம். உபய லக்னம் உதாரணமாக கன்னி லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7ஆம் அதிபதி பாதகாதிபதி, குரு பகவான் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதியோட லக்னாதிபதி தொடர்பு பெற்றால் பாதகாதிபதி தான் செய்ய வேண்டிய பாதகத்தை குறைச்சிக்குவார். அதோட பாக்யாதிபதி தொடர்பு பெற்றால் அது யோகமாக மாறும். கன்னி லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி குருவுடன்
லக்னாதிபதி புதனும் 9ஆம் அதிபதி சுக்கிரனும் தொடர்பு பெற்றால் அந்த காலகட்டம் தசாபுத்தியாக நடந்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரும் அப்படின்றது தான் சூட்சம விதி. ஆக ஒரு தசாபுத்தி நமக்கு நடக்குது அப்படின்னா யார் தசா நடத்துகிறா, அவங்க பெற்ற சாரம் என்ன, அவங்க கூட தொடர்பில் இருக்கிற கிரகங்கள் என்ன அவர்களுடைய ஆதிபத்தியம் என்ன அப்படின்றதை பார்த்துட்டு தான் அந்த கிரகம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இங்கே அறுதிட்டு சொல்ல முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும். யோகம் ஜாதகத்தில் இருந்தாலும் அதற்குண்டான திசை வர வேண்டும். அப்படி வந்துவிட்டால் நிச்சயம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான திசையாக இருக்கும் அப்படின்றத இங்கே சிந்திச்சிருக்கிறோம். இதேபோல் அடுத்தடுத்து வரும் காலொலியில் இன்னும் ஜோதிட விதிகளை நாம் விரிவாக பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.